ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zara இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்பாஞ்சான சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் மிக்சர் ஜாரில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் 3 முட்டையை உடச்சி போட்டுக்கிறேன். இப்போது 3 முட்டை உடச்சி போட்டுட்டேன். இது கூட நான் இப்போ சர்க்கரை சேர்த்த போகிறேன். சர்க்கரை 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் சேர்த்து கை விடாமல் 1 நிமிஷம் நல்லா மிக்சியில் பீட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சர்க்கரை இதில் முட்டையில் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நான் இங்கே 250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 50 கிராம் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் வச்சது, அது கூட 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான், அது 50 ml சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது சாக்லேட் கேக்குங்கிறனால நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். இது கூட நான் பேக்கிங் சோடா சேர்த்த போகிறேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்த போகிறோம். பால் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அதே அளவு பால் எடுக்கணும். 50 ml எண்ணெய் எடுத்தோம், அதே அளவுக்கு பாலும் எடுத்துட்டோம். பாலும் இது கூட சேர்த்துட்டோம். இப்போ இது கூட சாக்லேட் எசன்ஸ் சேர்த்த போகிறோம். சாக்லேட் ஃப்ளேவருங்கிறதுனால நம்ம சாக்லேட் எசன்ஸ் சேர்த்த போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன், ஃப்ளேவருக்காக தான். இப்போ இதை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் கை விடாமல் மிக்சர் ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கேக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை நான் மிக்சரில் போடும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அதே டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளான நம்ம இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு டின்னில் போட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே கேக் டின் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள நீங்கள் இப்போது ஆயிலோ பட்டரோ போட்டு அப்ளை பண்ணணும். நான் இங்கே வெறும் எண்ணெய் தான் சேர்த்த போகிறேன். எண்ணெய் போட்டு நல்லா டின்னை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டேன். இது கூட நான் டின்னோட அதே ஷேப்பில் பட்டர் பேப்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேக் பேட்டர், அதை இதில் நல்லா ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் பீட்டர் அவன் எதுவுமே இல்லாமல் நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இதை சமம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கையால் நல்லா இந்த கேக் டின்னை நல்லா 2-3 தடவை அடித்து விட்டுக்கலாம், தட்டி விடணும். ஏன்னா அந்த மாவில் நீங்கள் ஊற்றும்போது ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கேக் உப்பி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் ஏதாச்சும் ஏர் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆயிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி தட்டி விடுறோம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. டின்னில் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகணும். அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கேக் எதில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு பேன்லோ கடாய் எது இருக்கோ அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். எந்த ஒரு கேப்பு எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கேக் பேட்டர், அதை இதில் இறக்கி இதே மாதிரி மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில், அதாவது சிம்மில் வச்சு தான் குக் ஆகணும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது. தொட்டு பார்த்தா பாருங்கள், உங்களுக்கே தெரியுது எப்படி ஸ்பாஞ்சாக இருக்குன்னு. இது இப்போ குக் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணி இதில் குத்தி பார்க்கலாம். பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை. அப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எவ்வளோ சிம்பிளாக நீங்களே பார்த்தீங்க, எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கோன்னு.
இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுறணும். ஆறினக்கப்புறம் தான் நம்ம வந்து கேக் தனியாக எடுக்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா உடஞ்சி வரும். அதனால் நம்ம ஆறட்டும். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போது சைட்லலாம் இந்த மாதிரி தனியாக விட்டு வர்றதுக்காக கத்தி வச்சு சைட்லலாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா கேக் ஆறுனனால நல்லா நீட்டாக வருது. இப்போ எடுத்துடலாம் கேக்கை. பாருங்கள், டின்னில் எங்கேயுமே ஒட்டலை. டின் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ எங்கேயுமே ஒட்டலை. இப்போ அந்த பட்டர் ஷீட்டை வந்து நான் எடுத்துடுறேன். கேக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. தொட்டாலே வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க எப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்னு. இப்போ அமுத்தி காமிக்கிற பாருங்கள் சைடில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் அழகாக கட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக்கும் கொடுங்க. இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் இனி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்தது இதை விட சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.